ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வச்சிருக்கிற ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் வந்து எப்படி செக் பண்ணுறது, அது இல்லாத மாடல் நம்பர் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம வந்து செக் பண்ணுறோம்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து வாரண்டி வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த சீரியல் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி, இந்த கமாண்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் 6 வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, சிஎம்டின்னு கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். டிஸ்க் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் வந்துடுங்க. இதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டிஸ்க் 0, டிஸ்க் 1, நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் 2. ஓகே, இப்போ வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் எப்படி பார்க்குறதுனா, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்க் பார்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ எஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்துட்டு உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து எத்தனை இருக்குது, அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து டிஸ்க்குன்னு கொடுங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஸ்டத்தில் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் வந்து காட்டுது. அதாவது இது டிஸ்க் 0, டிஸ்க் 1, அதாவது டிஸ்க் 2. டிஸ்க் 1ங்கிறது அதாவது இது 120 GB இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து 2 TB, நெக்ஸ்ட் வந்து 1 TB. அந்த 3 தான் இங்கே காட்டுது. இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் வந்துட்டு எந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு டிஸ்க் 1 வந்து நான் செக் பண்ணணும். இதில் வந்து செலக்ட்டுங்கிறத டைப் பண்ணுங்கள். செலக்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்குன்னு கொடுங்க. இது வந்து காமன் கமெண்ட். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து டிஸ்க் 0வா இல்லாட்டி டிஸ்க் 1ஆ இல்லாட்டி டிஸ்க் 2ஆங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இதில் 1 மட்டும் போடுங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ அதனோட டைரக்டருக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து ஒரு கமெண்ட் போடுங்க, டீட்டெயில் டிஸ்க்குங்கிறது. டீட்டெயில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்குன்னு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ இதில் பாருங்கள், கிளியராக தெரியும். அதாவது இது வந்து சீரியல் நம்பர், இது வந்து மாடல் நம்பரு. உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து செட்டா டைப்பு. இது வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு எத்தனை பார்ட்டிஷன் வந்து நீங்கள் பிரிச்சிருக்கிறீங்க. 2 TB ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பார்ட்டிஷன் நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ 2வது ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் கமெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்கள் கீபோர்டில் அப் அண்ட் டவுன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். இதில் வந்துட்டு டிஸ்க் 2 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எடுத்துகிட்டு 2 கொடுத்துட்றேன். இப்போ என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ அதே கமெண்டை மறுபடியும் வந்து அப் அண்ட் டவுன் அமுத்துங்க, அதாவது டீட்டெயில் டிஸ்க். இப்போ இது பார்த்திங்கன்னா, இதுலேயே வந்து சீரியல் நம்பர் வந்து காட்டலைன்னா நான் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து எந்த சீரியல் நம்பரும் எதுவுமே எனக்கு வந்து காட்டல. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் 1 TB இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு 3.0. இதே நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி. இது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன், அதுதான் இதில் காட்டுது. இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு மெத்தட்லேயும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு மட்டும்தான். அதாவது உங்கள் ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பரை வந்து செக் பண்ணுறது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிடுறேன். உங்கள் கீபோர்டில் சிஎம்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பேஸ்ட்டு கொடுத்துட்றேன். இது வந்து சீரியல் நம்பர் வந்து செக் பண்ணுறது. இப்போ உங்கள் ஹார்ட் டிஸ்கில் 3 ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் வந்துட்டு ஒரே டைமில் உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது இந்த ஹார்ட் டிஸ்கில் இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 3 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3ஓட சீரியல் நம்பரும் எனக்கு இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய மாடல் நம்பர் செக் பண்ணலாம், கொடுத்துட்டு என்டர். இப்போ இந்த 3 ஹார்ட் டிஸ்கோட மாடல் நம்பரும் எனக்கு இங்கே ஒரே கமெண்டில் எனக்கு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.